Hey friends, let's know about the evolution of humans and society. In the lesson, discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் பற்றி தான் நம்ம எழுத போகிறோம். ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷனில் ஹியூமனுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஹியூமன்ஸ் மட்டும்தான் இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸ்லேயும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கும் தான் என்ன மனசில் நினைக்கிறோன்னு சொல்கிறதுக்கும் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ்னால் அது ஹியூமன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு எவால்யூஷன். எவால்யூஷன் மீன்ஸ் அட்வான்ஸ்டு அப்டேட்டட் வெர்ஷன். ஃப்ரம் கொரில்லா டு ஹியூமனாக மாறி இருக்கோம்ல. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த பாடி ஃபீச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஈவன் நம்ம மைண்டு, நம்ம யோசிக்கிற விதம் எல்லாமே தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது ஹியூமன் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க. எதை பற்றினா வேர்ல்டு, தன்னை சுற்றி இருக்கிற பொருளை என்ன மாதிரி தனக்கு யூஸ் ஆகிற மாதிரி மாற்றிக்கலாம், இதெல்லாம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க ஹியூமன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் அந்த ஹியூமன்ஸ்லாம் நேச்சரை தான் காடாக நினச்சிருக்காங்க. ஆனால் அதனால் சன்னு, மூனு இவங்களெல்லாம் அதர் நேச்சுரல் சோர்ஸஸ் இவங்களெல்லாம் தான் காடாக வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ்க்கு லேக் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ் இருந்திருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ரைட் அ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் பாஸ்ட்ரலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இன் தமிழ்நாடு. இதோட ஆன்சர் பார்க்கலாம். அயன் ஏஜ் பீப்புளெலாம் அவங்களோட மெயின் ஆக்குபேஷனே அக்ரிகல்ச்சரும் பாஸ்ட்ரலிசமாக தான் இருந்தது. அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம் நம்மளுக்கு தெரியும். பாஸ்ட்ரலிசம்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஆடு மாடு மேய்க்கிறது தான் பாஸ்ட்ரலிசம் சொல்கிறாங்க. மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த பாஸ்ட்ரலிசம்குள்ளே அடங்கும். சில பேர் அக்ரிகல்ச்சர் பாஸ்ட்ரலிசம் பண்ணாலும் இன்னும் சில பேர்லாம் ஹண்டிங்கை தன்னோட ஆக்குபேஷனாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேதரிங்னால் பழம் பறிக்கிறது, திணை எடுக்கிறது, அதெல்லாமும் கேதரிங்குள்ளே வந்துடும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் தான், அயன் ஏஜில் தான் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, எவிடன்ஸ் இருக்குது. ரைஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்றது தூத்துக்குடி பழனி டிஸ்ட்ரிக்டில் அயன் ஏஜ் டைம்லே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. Third question, list out the features of megalithic burial types. ஆன்சர் பார்ப்போம். அயன் ஏஜை தான் நம்ம மேகாலித்திக் ஏஜ்னு சொல்கிறோம். இந்த டைமில் பீப்புளெலாம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி பரி பண்ணுவாங்கன்னா, பரி பண்ணிவிட்டு ஒரு லார்ஜ் ஸ்டோனை மேலே வச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் மெமோரியல் பரியல்னும் ஒரு டேர்ம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. மெமோரியல் பரியல் அப்படின்னா என்னென்னா, அதுக்குள்ளே டெட் பாடிஸ் வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த இறந்து போன அந்த மனுஷங்க யூஸ் பண்ண அவங்களுக்கு ஃபேவரட்டான திங்ஸ் இதெல்லாம் உள்ளே வச்சு புதைச்சிருவாங்க. இது அவங்கள ரிமெம்பர் பண்ணுற விதமாக அமையுது. இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேகாலித்திக் பரியல் டைப்ஸ். Fourth question, examine the tool making technical skills of lower Paleolithic people. ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எப்படி Paleolithic பீப்புளெலாம் ஒரு டூலை மேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டோன் பிளாக்கை க்ரஷ் பண்ணுறாங்க. க்ரஷ் பண்ணி அதை ஷார்ப் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான டூல் வேணுமோ அது மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. லைக் ஹேண்ட் ஆக்சஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு டூலும் அவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. க்ளீவர்ஸும் செய்கிறாங்க. க்ளீவர்ஸ்னால் கிழிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சம் டூல்ஸும் செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் இந்தியாவில் ரொம்ப இயர்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.